So next, A can do a piece of work in 5 hours, B in 9 hours, and C in 15 hours. If C could work with them for 1 hour only, what is the time taken by A and B together to complete the work? அதாவது என்ன, சி வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் வேலை செய்கிறான். ஆனால் வந்து அவனை வந்து 15 ஹவர் ஆகும் அவன் முடிக்கிற அப்படின்னு அவனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. அப்போது எல்லாத்தோட 1 மணி நேரத்தை நம்ம என்ன பண்ணலான்னா, ஏவும் பியும் எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறான்னு தெரியாது. ஆனால் வந்து சி வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் அந்த ஒர்க்கில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தோட 1 மணி நேரம் ஒர்க் என்னங்கிறத இதில் கண்டுபிடிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, ஏபிசியோட 1 hour ஒர்க் வேணும் அப்படின்னா 1/5, 1/9, 1/15 இவங்க 3 பேர்த்தோட 1 hour ஒர்க் இது. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் பழையபடி. 45, 9, 5 ப்ளஸ் 1/15, இப்போ 14/45, ஸோ 1/15. மறுபடியும் இது 2 கிராஸு, இதை கிராஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணணும் ஷார்ட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்னா 17/45 அப்படிங்கிறது முடியும். அப்போது இவங்க ஏபிசி 3 பேர்த்தோடு சேர்ந்து 1 மணி நேரம் ஒர்க்கு வந்து 45 ஒர்க்கில் 17 ஒர்க்கு முடிப்பாங்க 1 மணி நேரத்தில். இப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ரிமைனிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 45ல் 17 மடங்கு ஒர்க்கு ஏபிசி 3 பேர்த்தோட 1 மணி நேரம் ஒர்க்கு. மீதி இருக்கிற ஒர்க்கு என்னக்கா 45ல் 18 ஒர்க் இருக்கும். சரி, 28 ஒர்க் இருக்கும். 28 17 கூட்டினா 45க்கு 45 வரும். 45ல் 17 தான் முடிக்கிறானுங்க 1 மணி நேரத்தில். இப்போ ரிமைனிங் வந்து 45ல் 28 ஒர்க்கு ரிமைனிங் இருக்குது. அப்போ என்னென்னா, ஏ ப்ளஸ் பியோட 1 hour ஒர்க் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். 1 hour ஒர்க் என்னென்னா 1/1/9 = 14/45. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து இதோட சியோட பங்களிப்பு இதோட முடிஞ்சது. ஏவும் பியும் மட்டும்தான் இங்கே ஒர்க் பண்ண போகிறானுங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் 45ல் 14 வேலையை தான் செய்வானுங்க. ஆனால் ஆக்சுவலாக மீதி எவ்வளோ இருக்குது, 45ல் 28 வேலை இருக்குது. 1 மணி நேரத்தில் 45ல் 14 செய்கிறான்னா, இப்போ 28 வேலை எத்தனை மணி நேரத்தில் செய்வான்னா 1 மணி நேரத்தில் 14, அப்போ 28னா 2 hour ஆகும் முடிக்கிறதுக்கு. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 2 hours என்ன பண்ணுவான்னா கம்ப்ளீட் பண்ணுவான். ஸோ அடுத்தது, A can do a piece of work in 12 days. B is 60% more efficient than A. Find the number of days it takes B to do the same work. அப்படிங்கும்போது அப்போது A வந்து 12 daysல முடிக்கிறான், B வந்து 60% more efficient than A. இப்போ ஏவோட 1 days ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/12. பியோட 1 days ஒர்க் பார்த்திங்கன்னா 1/12 ப்ளஸ் 60% ஆஃப் 1/12. சரிங்களா? ஏன்னா பி வந்து 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏவோட வேலையை விட 60% அதிகம் அவனுக்கு. அப்போ இந்த வேலை ப்ளஸ் இதில் 60% அதிகம் பியோட வேலை. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணோம்னா பி மட்டும் எவ்வளவு நாளில் முடிப்பான் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிரும்னா தெரிஞ்சிடும். பி மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பான் அப்படிங்கிறது. அப்போ 1/12 அடுத்து பார்த்தீங்கன்னா 1/12 60%. அப்போது 60/100 ஆஃப் 1/12 அப்படின்னா 5 12 60. அதே மாதிரி 1 20. அப்போ 1/12 ப்ளஸ் 1/20. இப்போ 240. 20 ப்ளஸ் 12 32/240. இப்போ 32/240 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வரும்னா 16 32 122 8 16 60. அதேமாதிரி 2 8 5 60. அப்போ 2/15 நாள் இதை என்ன ஆகும்னா எடுத்துக்குவான், ஒர்க்கு மீதி இருக்கும். அப்போ பி முடிக்கணும் அப்படின்னா பி வந்து 15/2 டேஸ் இருந்துச்சுன்னா 2/15 ஆஃப் ஒர்க்கை 15 2 நாள் இருந்துச்சுன்னா ஒரு முழு ஒர்க்கை அவனால் என்ன பண்ண முடியும்னா பியால் முடிக்க முடியும். 15/2 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸோ 7.5 நாள். அப்போது 7.5 7.5 நாள் இருந்துச்சுன்னா அவனால் முடிக்க முடியும்.